நல்லூர் கிராமத்துல மாணிக்கங்கிறவரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுவாரு. அவரோட கடையில அந்த மொறுமொறு சிக்கன் கூட ரொம்ப ஃபேமஸா இருக்கும். வாங்க வாங்க, இந்த மாணிக்கத்தோட நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், மொறு சிக்கன் எல்லாம் தயாரா இருக்கு மக்களே. எல்லாரும் ஓடி வாங்க, சாப்பிட்றதுக்கு தயாராகுங்க. மூணுமே ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க வாங்க. ஏண்டி சுஜா, இந்த கடைக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்த? இந்த கடையில நல்லாவா இருக்கும்? ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் நாக்குல எச்சி விடுற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஆளுகெல்லாம் பழைய சிக்கன்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பானுங்கடி, அதனாலதான் கேக்குறேன். அக்கா, நீ கவலைப்படாத. இவரு ரொம்ப வருஷமா இந்த கடையை போட்டுட்டு இருக்காரு. எல்லாமே சூப்பரா போடுவாரு. இது வரைக்கும் இவரோட கடையில சாப்பிட்டு உடல் உபாதை வந்தவங்க யாருமே கிடையாது. அப்ப அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா போடுவார்னு பாத்துக்கோ. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். மற்ற கடையில மாதிரி நம்ம கடையில எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்குற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது பார்த்துக்கோங்க. எல்லாமே புதுசா ஃப்ரெஷ்ஷா போடுறது தான். நீங்க தாராளமா என்னை நம்பி வாங்கலாமா. அவங்களும் நம்பிக்கையோட அந்த சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சுவை அந்த கிராம மக்களுக்கு பிடிக்காதுன்னு யாருமே கிடையாது. இதே கிராமத்துல கொம்பன்னு ஒருத்தன் இருந்தான். அவனோட பட்ட பேரு இந்த கிராமத்துல கொம்பன். ஏப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கிற? ஏதோ விஷயமா சொல்லுப்பா. ஐயோ, எல்லாம் அந்த கொம்பன் பையன் தான். கடைக்கு வந்துகிட்டு இருக்கான், இந்த சைடு தான் வந்திருக்கிறான். கடையை டக்குன்னு மூடிட்டு போயிரு. எனக்கு டீ கடைக்கிட்ட வந்தான், கடையை டக்குன்னு மூடிட்டு ஓடி வந்துட்டே பார்த்துக்காக்க. அவன் வந்தா என்ன வேலை பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. இது எதுக்கு வம்பு? கடையை திறந்தது தானே ஏதாவது பண்ணிட்டு போவான். கடையை மூடி வச்சுட்டு அடுத்து எப்படி வருவான்? அதனால சீக்கிரம் கடையை மூடிட்டு போயிரியோ. ஐயோ, என்னப்பா சொல்ற? நானு இப்பதான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள எப்படி நான் மூடுறது? என்ன பாக்குற? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. போய் பிரியாணி எடுத்துட்டு வா. அது கூடவே ஒரு தூக்கோலியில பிரியாணியை போட்டு கொடுக்கணும், புரியுதா? அட, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன நின்றுட்டு இருக்க? போய் எடுத்து போட்டு வா போ. தம்பிய சொல்றேன்னு கோச்சிக்காத. இப்பதான் வியாபாரமே தொடங்கி இருக்கிறேன், இன்னும் ஒரு ஆளு கூட வரல. அதுக்குள்ள இம்புட்டு பிரியாணி கேட்டேன்னா நான் எங்கப்பா போறது? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னொரு நாள் வா, தரேன் கண்டிப்பா. அப்போ சரி, இதெல்லாம் வேலைக்காகாது. நான் செய்ய வேண்டியது செஞ்சாதான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் போரு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இந்த தாத்தா பேரு முருகன். ஆனா இந்த தாத்தாவோட கடையில நல்லா இருக்காது பாத்துக்கோங்க சாப்பாடு. இங்கெல்லாம் வந்து யாரும் சாப்பிடாதீங்க. ஐயோ ஐயோ தம்பிய, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்படிலாம் நீ வீடியோ போட்டேன்னா அடுத்து என் கடைக்கு ஒரு பையன் கூட வரமாட்டேயா. தயவு செஞ்சு கோச்சுக்காதப்பா. பிரியாணி தானே, இதோ உனக்கு கொடுத்துட்றேன். சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. அவனும் பிரியாணியை நல்லா கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கனால இதே மாதிரி வச்சு எல்லாத்தையுமே மிரட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவும் பெரிய ஆளு. கும்பா, எப்படியாவது எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் இருந்தா குடுறா, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா கொடுத்துட்றேன். சரி, உனக்கு கொடுத்துட்றேன். ஆனா ஒன்று சொல்லு, இங்க நான் சாப்பிடாத கடை ஏதாவது இருக்கான்னு சொல்லு, அங்க போய் நான் சாப்பிடுவேன். அப்பனா தான் உனக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன் பார்த்துக்க. இவ்வளோதானா? நம்ம மாணிக்கண்ணே கடை இருக்கு பார்த்தியா, அங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செய்வானா இருந்தாலு. நீ கண்டிப்பா அங்க போய் சாப்பிட்டு பாரு. 5000 ரூபாய் கொடுக்குறியா? அப்படியா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிருச்சே. இதோ இப்போவே அந்த கடைக்கு போறேன். நேரா நீ எங்க அப்பாட்ட போய் காசு வாங்கிக்கன்னா நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். நான் ஃபோன் போட்டு சொன்னா எங்க அப்பா மறுக்காம காசு கொடுத்துருவாரு. போ. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மொறு சிக்கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அப்போ ஆள் வந்திருக்கிறேன், கண்டுக்காம நின்றுட்டு இருக்க. எடுத்துட்டு வாடா போடா. தம்பி, முதல்ல அதுக்கு காசை கொடுக்கணும் பார்த்துக்க. காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காரு. அது மாதிரி உங்கள் அம்மா அப்பா மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு கடைக்கு வந்தால் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. இப்படி தரக்குறைவா பேசுகிற? மரியாதையை கற்றுக்கிட்டு வாப்போ. எது? நான் மரியாதை கற்றுட்டு வரணுமா? நான் மரியாதை? நீ போய் மரியாதை கற்றுட்டு என்னை ஐயான்னு கூப்பிட்டு பழகு, புரியுதா? இல்லைன்னா சார்னு கூப்பிட்டு பழகணும். அதை விட்டுவிட்டு இப்படி போவான்னு கூப்பிட்றவளை வச்சுக்க கூடாது. ஓஹோ, அப்படி சொல்றியா? அப்பா உன்னோட ராஜ்யம்லாம் இங்கே செட் ஆகாது. முதல்ல இடத்த காலி பண்ண. உனக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது பார்த்துக்க. ஆளிகளை பாரு. இங்க எது கிளம்பிடா. ஓவரா வாய் பேசிட்டு இருக்க. சரி, அப்ப என் வேலையை நான் காட்ட போறேன். இனிமேல் உன் கடைக்கு எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாப்போமா? இப்ப பாரு என் வேலைய. அவன் நேரா தன்னோட போன் ஆன் பண்ணி வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையை பாத்தீங்களா? இது பேர் என்னது? வறுத்த சோறு நூடுல்ஸ் கடையாமா. இந்த கடையில சுத்தமா எந்த பொருளும் நல்லா இல்ல. இவன் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள பூரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். இதோ இந்த ஆள் மூஞ்சியை பார்த்துக்கங்க. இந்த ஆள் கடையில் வந்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, உங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுத்தும் பார்த்துக்கங்க. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க, புரியுதா? இந்த கடைக்குமே வராதிங்க. இதோட லொக்கேஷனையும் நான் ஆட் பண்ணி விட்றேன். என்ன
அவ்வளவுதான். இனி ஒரு கடைக்கு எந்த கூட்டம் வருதுன்னு பாக்குறேன். நான் சொன்ன அந்த கடைக்கு யாருக்கும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல யூடியூபரா இருக்கேன் பாத்துக்க. என் பேச்செல்லாம் எல்லாரும் நம்புவாங்க. என்ன வீடியோ அப்லோட் பண்ண வேணாம்னா ஒழுங்கா சாப்பாடை கொடு. உன்னால முடிஞ்சா அப்லோட் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது பாத்துக்க. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். போய் என்ன வேணுமோ பண்ணிக்க போ அங்கிட்டு. இதுக்கு அடங்க மாட்டியா? இதோ எங்க அப்பாவுக்கு போன் போட்டு இப்ப வர வச்சு இந்த கடையவே நான் தூக்குறேன் பாரு. என்கிட்டயே வச்சுக்கிற. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவை வர வச்சான். அந்த ஏரியா மொத்தமே அவங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏண்டா என்ன தைரியம் தான் என் பையன்கிட்டே வச்சுக்குவேன். நாங்க யாருன்னு தெரியும்ல. இந்த கிராமத்திலே பெரிய தலைக்கட்டுக. இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த கடையை எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த கடையில நாங்க வேற ஒருனா போட போறோம் பாத்துக்க. இந்த கடையை நீ எடுத்தே ஆகணும் பாத்துக்க. இந்த கடையோட ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஐயா உங்க பையன் என்ன பண்ணான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் என் கடையை எடுக்கிறத பார்க்கலாம். வீம்புக்குன்னு வந்து ஃப்ரீயா அந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கேட்குறாயா. நான் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? அதுவும் மரியாதையா கேட்டா கூட பரவாயில்ல. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறான். அதனாலதான் நான் அப்படி திட்டுனேன். அவனே கேளுங்க பேசுனானா இல்லையான்னு. என் புள்ள அப்படித்தான் பேசுவான். நீ எல்லாத்துக்கும் பொறுமையா போய்த்தான் ஆகணும். நீ இதெல்லாம் பொறுமையா போகாதனால உன் கடையை போய் நான் எடுக்க வைக்கிறேன். அந்த ஓனர்கிட்ட பேசிட்டேன். அந்த ஓனர் தான் எடுக்க சொன்னாரு. ஒழுங்கா கடையை எடுக்கல. இப்ப நானே எடுக்க வச்சுட்டு போயிடுவேன் பாத்துக்க. இருங்க இப்ப என் கடையை எடுத்து தானே போனோம். இவருங்க எத்தனை நாளைக்கு நீங்களே அப்படி ஆட்டம் போடுறீங்க? நானும் பார்த்தறேன். இதான் என் கடையை எடுத்துட்டு போறேன். போதுமா? இனிமேல் எப்பவும் என்கிட்ட வச்சுக்க கூடாது. இப்படிதான் கடையை மூடிட்டு வெத்த கையில போக வேண்டியதுதான். சரியா? இனிமேலாச்சு ஆளுகள்கிட்ட பார்த்து பேசி பழகு. பாருங்க உங்களால எத்தனை நாளைக்கு இப்படி ஆட முடியும் நானும் பாக்குறேன். உங்களுக்குன்னு ஒரு காலம் வந்துச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு காலம் வராம போகாது. நான் கிளம்புறேன். அந்த காலத்தை ஆட்சி பண்றது கூட நானா தான் பாருக்கும். போ. ஒரு நாள் மாணிக்கம் ரோட்டு சைடு நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்ப அங்க பார்த்தா எல்லாம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அட என்னது இது கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க? எதை எப்படி உத்து பார்த்துட்டு இருக்காங்க தெரியலையே. பக்கத்துல போய் பார்ப்போம். என்ன மாணிக்கண்ணே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களை கடையவே எடுக்க வச்சேன் பத்தியா அந்த கொம்பன் பையன். அவன் இன்னைக்கு ஆட்டோக்கு வந்துருச்சு போல. விடுக்கு ரோட்டுல மயங்கி விழுந்துட்டா. நாங்க யாரும் தூக்கவே இல்லை. போய் இந்நேரம் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சந்தோஷமாயிருங்க மாணிக்கண்ணே. அட கடவுளே, என்னது இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லையா? அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும். அதுக்காக நீ இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த கிராம மக்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசுல ஈவரக்கம் இருக்கா இல்லையா? நீங்க எப்படிங்க இப்படி இருக்கிறீங்க? ஆஸ்பத்திரி தூக்குங்க போலாம். இதோ பாரு மாணிக்கண்ணே, நீ வேணா தூக்கிட்டு போ. நாங்களாம் வர முடியாது. இவன் ஒரு ஆளுன்ட்டு. பரவாயில்ல, நீங்க யார் தூக்கலன்னா நானே இவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இவன் உயிரை காப்பாத்துறேன். என்னதான் இருந்தாலும் மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குல்ல. அங்க இருந்தவர் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அவர் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. என்னைய மன்னிச்சிரு மாணிக்கம். என் பையனுக்காக உனைய நான் எப்பெல்லாம் பேசியிருக்கேன். நீ எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிற. நீ நினைச்சிருந்தா என் பையனை அங்கேயே போட்டு போயிருந்திருக்கலாம். எல்லாரும் வேணான்னு சொன்னப்ப கூட என் மகனை காப்பாத்த துணிஞ்சியே. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன் கடையை எப்படி பண்ணிட்டேன். உன் கடையை திருப்பியும் மீட்டு கொடுக்கறது என்னோட பொறுப்பு மாணிக்கம். இப்பதான் என் பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்றான்னு எனக்கு புரிய வந்துச்சு. அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நானும் தொண போயிட்டு இருந்தேனேன்னு அசிங்கமா இருக்குது மாணிக்கம். உங்க பையனுக்கு என்னைக்குமே நல்லதை சொல்லி கொடுங்கய்யா. அப்பனா தான் அவன் நல்லபடி நடப்பான் பாத்துக்கங்க. இனிமேலாச்சும் நல்லதை சொல்லி கொடுங்க. என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். என் கடையை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்தா போதும். அப்பா நான் நல்லா இருக்கிறேனா? திடீர்னு எனக்கு என்னப்பா ஆச்சு? நான் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தேன்? நீ மட்டும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? இதோ நிக்கிறாரே இவர் தான். இவர் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நீ இருந்திருப்பியானே தெரியல. உனக்கு வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. கீழே படுத்து விழுந்துட்ட. அதோட உனக்கு எதுவும் தெரியாது. கிராம மக்கள் எல்லாரும் நீ செத்து போட்டுன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம மாணிக்கம் இருக்கார்ல, இவர் தான் உன்னை தூக்கிட்டு போய் மனிதாபிமானமா காப்பாத்திருக்கிறாரு. இவரை போய் நீ இப்படி தப்பா சொன்னியே. மாணிக்கம் அண்ணே மன்னிச்சிருங்க. ஏதோ வீம்புல அப்படி பண்ணிட்டேன் மாணிக்கம் அண்ணே. இனிமேல் ஒரு நாள் ஒரு பொழுது எந்த கடையிலும் இப்படி கேட்க மாட்டேன். உங்க கடையை மீட்டு கொடுத்துறேன் மாணிக்கம் அண்ணே. என்னை மன்னிச்சிருங்க. மாணிக்கமும் அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. அவரோட மனப்பான்மையில இருந்து பாக்குறப்ப என்னதான் அவங்களுக்குள்ள எந்த தகராறு இருந்தாலுமே உயிர்ங்கிறது வேறங்கிறது தான் அவரோட மனப்பான்மையே. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.